ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில். அனைவரும் வாரீர். அவர் பார்க்கதாண்டா டாக்டர், ஆனா அதிர வைத்த சீக்ரெட் தகவல். அடித்து பிடித்து ஓடி வந்த அதிகாரிகள், கோவை ஜோதி கிளினிக் மர்மம். தொக்காக சிக்க வைத்த டிரைவர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே உள்ளது நீலிக்கோணாம்பாளையம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் தேவராஜ். இவருக்கு 48 வயது ஆகிறது. இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவை நீலிக்கோணாம்பாளையத்தில் கிளினிக் ஒன்றை திறந்துள்ளார். ஜோதி என்று அழைக்கப்பட்ட இந்த கிளினிக்கிற்கு இந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது சென்றுள்ளனர். அவரும் கடந்த ஓராண்டுக்கு மேலாக மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த மருத்துவர் நன்கு அறிமுகமாகியுள்ளார். மேலும் இங்குள்ள பொதுமக்களில் சிலர் இவரை கைராசியான டாக்டர் என்று கொண்டாடி உள்ளனர். இதன் காரணமாக இவரின் கிளினிக்கிற்கு கூட்டம் ஏராளமாக சென்றுள்ளது. இந்த நிலையில் இந்த ஜோதி கிளினிக்கில் போலி மருத்துவர் ஒருவர் மருத்துவம் பார்த்து வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இணை இயக்குனர் ராஜசேகரன் தலைமையிலான குழுவினர் ஜோதி கிளினிக்கிற்கு சென்றுள்ளனர். அங்கு சென்றவர்கள் ஜோதி கிளினிக்கில் டாக்டர் ஒருவர் இருப்பதை உறுதி செய்து கொண்டு வேறு பகுதிக்கு சென்று விட்டனர். இதன் பிறகு இந்த சோதனைக்காக சென்ற இணை இயக்குனர் அவரின் கார் ஓட்டுநரை நோயாளி போல் தேவராஜிடம் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளார். அந்த ஓட்டுநரும் நோயாளி போல பாசாங்கு செய்து தேவராஜிடம் சென்றுள்ளார். அதே சமயத்தில் ஜோதி கிளினிக்கிற்கு சோதனைக்கு சென்ற மருத்துவ அதிகாரிகள் குழுவும் பின்தொடர்ந்து சென்றுள்ளது. அப்போது டிரைவருக்கு தேவராஜ் பல்ஸ் பார்த்துள்ளார். அதன் பிறகு டெம்பரேச்சர் போன்றவையை பார்த்துவிட்டு ஊசி போட தயாராகி இருக்கிறார். அப்போது சற்றும் எதிர்பாராத வேளையில் திடீரென உள்ளே நுழைந்த இணை இயக்குனர் ராஜசேகரன் தலைமையிலான குழுவினர் மருத்துவர் தேவராஜை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். அதன் பின்னர் அவரது ஆவணங்களை சரிபார்த்துள்ளனர். அதில் அவர் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த மருத்துவ குழுவினர் மேலும் அவரிடம் விசாரித்த போது தேவராஜ் பல ஆண்டுகளாக மருத்துவ கடையில் வேலை பார்த்து வந்ததும் பின்னர் அந்த அனுபவத்தை வைத்து பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பித்ததும் தெரிய வந்துள்ளது. அது மட்டும் அல்லாமல் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக நீலிக்கோணாம்பாளையம் பகுதியில் கிளினிக் நடத்தி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த கிளினிக்கில் அதிகாரிகள் ஆய்வு செய்த போது பயன்படுத்தப்பட்ட மருத்துவ குப்பிகள் மற்றும் மருத்துவ வகைகள் என ஏராளமாக இருந்துள்ளது. பின்னர் அவற்றையெல்லாம் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். அதன் பின்னர் சிங்காநல்லூர் போலீசாருக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசாரிடம் போலி மருத்துவர் தேவராஜை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்துள்ளனர். இதையடுத்து தேவராஜை கைது செய்த சிங்காநல்லூர் காவல்துறையினர் அவரிடம் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் போலி மருத்துவர் தேவராஜ் நடத்தி வந்த கிளினிக்கிற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். அதன் பின்னர் தேவராஜ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். +2 வரை மட்டுமே படித்துவிட்டு மருத்துவர் என கூறி பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த சம்பவம் கோவை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கோவையில் மேலும் சில இடங்களில் போலியாக மருத்துவம் பார்த்து வரும் மருத்துவர்கள் மீது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.